அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போ ட்ரெண்டிங்காக வந்து சோஷியல் மீடியாவில் சமீப காலமாக வந்து சங்கிங்கிற வேர்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. யார் யாரெல்லாம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே சங்கி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பார்த்தும் சங்கின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கமெண்ட்லேயும் சங்கி சங்கின்னு எப்படியாச்சும் ஒன்று வந்துடுது. அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஏன்னா சங்கிங்கிற வேர்டு வந்து அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது. சங்கிங்கிற வேர்டு என்ன, அது கூட அர்த்தம் என்னன்னா, சங்கி என்கிறது வந்து துணை நிற்பவன், துணை நிற்பவள், அதாவது அந்த சங்கை தான் அந்த திராவிட மாடல் சப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, புத்திசாலிகள் வந்து கீன்னு சேர்த்து சங்கின்னு ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு நான் விளக்கம் கொடுக்கேன். சங்குங்கிறது வந்து என்னென்னா, இப்போ சங் பரிவார் இருக்குது, ராஷ்ட்ரிய சுயாக் சமாஜ் சங்னு வரும், அதில் வந்து சங்குன்னு வேர்டு வரும். இப்போ சங் பரிவாரில் சங் வரும். இவங்கெல்லாம் துணை நிற்பவர்கள், அதாவது பாரத தேசத்தின் வளர்ச்சிக்கு முன் உதாரணமானவர்கள், நமக்கு அனைவருக்கும் துணை நிற்பவர்கள். அதுதான் சங்கு. அதுக்கு என்ன மீனிங்னா, சங்குக்கு மை துஜே சங் ரஹூங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு துணை நிற்பேன். ஆப் மேரேலியே சங் ரஹேங்கே கியா அப்படின்னா, நீங்கள் எனக்காக துணை நிற்பீர்களா? மை துஜேலியே சங் ரஹூங்கா அப்படின்னா, நான் உனக்காக துணை இருப்பேன். எவ்வளோ ஹிந்தி வேர்டு சங்கு. இதை சங்கினாக்கி நக்கல், கிண்டல்கள், கேலிகள், நையாண்டிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது திராவிட மாடல் அரசுக்கு ஓட்டு போடும் இஸ்லாமியர்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, பெரியார் கொள்கைங்கிறது என்னது? அதை திராவிட மாடல் அரசு பின்பற்றுறாங்க. பெரியார் கொள்கை வந்து கடவுள் மறுப்பு இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம்? இஸ்லாமியர்கள் அல்லாஹ் ஒருவனே, எல்லா புகழும் அல்லாவுக்கேங்கிறோம். ஆனால் நீங்கள் அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுதா? திராவிட மாடல் அரசுக்கும் உங்களுக்கும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறீங்க. இன்னொன்று, நாங்கள் வெற்றி பெற்றவுடன் முதல் கையெழுத்து மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? ஆனால் இஸ்லாத்து மதத்தில் மதுங்கிறது என்னது? ஹராம். ஆனால் இஸ்லாமியர்கள் வந்து ஆதரிக்கிங்க திராவிட மாடல் அரசை. இது என்ன ஒரு லாஜிக்கில் போயிட்டுருக்குன்னு தான் எனக்கும் தெரியலை. சரி, ஓகே, உங்கள் இஷ்டம், நீங்கள் முடிங்க. என்னைய சங்கின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நான் இன்னொரு பதிலும் சொல்கிறேன். என்னை சங்கி சொல்பவர்களுக்கு என்னோடய பதில் என்னன்னா, நீங்கள் தான், அதாவது திராவிட மாடல் அரசை ஆதரிப்பவர்கள், அதுவும் என்னை பார்த்து சங்கின்னு சொல்பவர்களுக்கு என்னோடய பதில், நீங்கள் தான் திராவிட மாடல் அரசுக்கு சிங்கியாக, சொங்கியாக, மங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் என்னுடைய பதில். ஓகேங்களா? சங்கிங்கிறதுக்கு அர்த்தம் நான் சொல்லிட்டேன். நம் தேசத்தை பாதுகாப்பவன், நம் தேசத்தின் மீது பற்றுள்ளவன், இதுதான் சங்கிக்கு அர்த்தம். இனிமேல் சங்கிலாம் என்னை பார்த்து நிறைய தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், கமெண்ட் போட்டுக்கிட்டே இருங்க. நான் பெருமை அடைகிறேன். ஓகே. இன்னொரு விஷயம், திருப்பரங்குன்றம் விஷயம் போயிட்டுருக்குது. அந்த விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த மாமிசத்தை கொண்டு போய் அறுக்கிறது, இந்துக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறது, இந்த சில இயக்கங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது கூடிய விரைவில் அந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என நம்பி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.